மேடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. வர்ற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள அந்த இடம் வந்து அள்ளி கொடுக்க போது, அது வர்றப்ப கவரோட வந்து கொடுக்க போகுது. ஏன்னா இதை சொல்றேன்னா, வரக்கூடிய இந்த தடவை தேர்தல் திருவிழா ரொம்ப தீவிரமாக இருக்க போது. ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் கடுமையான போட்டி. இந்த பயன்படுத்தி இங்கே வரக்கூடிய இந்த தேர்தலில் எப்படியாவது நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை கைப்பற்றணும். புதுசாக வரக்கூடிய கட்சிகள் நம்ம திரும்ப தமிழகத்தில் ஆட்சி எப்படியாவது பிடிக்கணும். பல்வேறு போட்டிகள் தமிழில் தொடர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கூட்டணி அமைக்கலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி கூட்டணி அமைச்சாச்சு. தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் எல்லாமே பேரம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையான ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து தான் இன்றைக்கி கட்சியில் நினச்சிருக்காங்க. அதே மாதிரி சீட்டு இவ்வளோ கொடுக்குன்னு சொல்லி அங்கே ஆரம்பித்த விஷயம் வரக்கூடிய சட்டமன்றத்தில் மக்களை சந்திக்க போகிறாங்க. வரப்போ எல்லா வீட்டுக்குள்ளேயும் பார்த்தா ஒவ்வொரு கவர் கிடக்கும். அதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தடவை மிக கடினமான கவருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்லாமே, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியை வந்து அந்த அந்த ஃபேக்ட்ரியை யார் எடுக்கிறான்னு பல்வேறு போட்டிகள் இருக்கும். ஏற்கனவே அந்த ஃபேக்ட்ரியை வச்சு நடத்துகிறவங்க, புதுசாக அந்த ஃபேக்ட்ரி எடுக்க ஆசைப்படுறவங்க, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்ட்ரியை வச்சுட்டு கைப்பற்றினவங்க, இவங்க எல்லா பேரும் அந்த ஃபேக்ட்ரி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காண்டி ஏலம் ரொம்ப மும்புறமாக போகும். அந்த ஏலத்தை யார் அதிகமான தொகைக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபேக்ட்ரி. அதே மாதிரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் மக்களுடன் நெருங்கி அவர்களுக்கு தேவையானதை அள்ளி இறக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரியணை ஏற முடியும். அதே உதாரணம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சீர்கேட்டுக்கு ஒரு உதாரணமாக அமைஞ்சு விட்டது. இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் முன்னாடி இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, முன்ன இருந்த காலங்களில் கலைஞர், இது போன்ற இருந்த பெரிய தலைவர் இருந்த காலங்களில் கட்சியோட கொள்கை, நாங்கள் இந்த 5 ஆண்டு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு நிறைய சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்கோம், வீடு, உங்களுக்கு மக்களுக்கு தேவையான நிறைய பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இன்னும் நிறையா செய்வோம். அது மாதிரி தொகுதி எம்எல்ஏக்கள் எடுத்துக்கலாம். அந்த தொகுதியில் அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் எல்லா பேரும் இந்த 5 ஆண்டு இந்த மக்களுக்கு நாங்கள் எல்லா விஷயங்களும் செஞ்சோம். மக்களோட மிக முக்கியமான விஷயம் தோள் கொடுத்து நின்னோம். எங்களுக்குள்ள இயங்கக்கூடிய அந்த மிஷின், அந்த அரசை மிக திறமையாக கையாண்டோம். அதனால எங்களுக்கு மக்களோட எழுச்சி பெற்று வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, நீங்கள் வாக்கு போட வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. இன்று நிலைமை அப்படி தலையிலக்கா மாறி அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த 3 மாதத்திற்கு என்ன ஸ்வீட் பாக்ஸோ, என்ன இலவச பொருட்களோ, மனிதர்களை மனிதர்களாகவே யாரும் நினைக்கிறதில்ல. போன முறை 2 ஏக்கரில் கரும்பு தோட்டம் போட்டோம், அதில் பெரிய லாபம் கிடச்சிச்சு. இந்த முறை 5 ஏக்கரில் கரும்பு தோட்டம் போடுவோம், இன்னும் 2 மடங்கு லாபத்தை கொடுக்கும்ன்ற மாதிரி தான் இன்றைக்கி தேர்தலோட கலாச்சாரம் ரொம்ப சீர்கெட்டு போய் கிடக்கு. இன்றைக்கி வரக்கூடிய வேட்பாளர்கள் தேவையான ஸ்வீட் பாக்ஸு, இலவச பொருட்கள், அன்பளிப்புகள் இது மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் வாங்கிட்டு தான் நினச்ச நான் விரும்பக்கூடிய கட்சியை தவிர இந்த இலவச பொருட்களை வாங்கிட்டு நீங்கள் போய் அதற்கு வாக்களிப்பதனால் வரக்கூடிய விளைவு எவ்வளோ கடுமையான இருக்குது. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னி வரக்கூடிய காலங்களே பார்க்க போகிறீங்க. தேர்தலில் வந்து நம்ம இலவசமாக கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களை வாங்குவதனால் மிக மிக பின்தங்கிய நிலைமைக்கு தான் போக போகிறோம். ஏன்னா ஏற்கனவே தலை விரிச்சு ஆடுது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயம் செய்தால் தான் இன்னைக்கு சாதாரண ஒரு இறப்பு சான்றிதழிலிருந்து பிறப்பு சான்றிதழ் வரை அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா விஷயங்களும் டாக்குமெண்ட் பக்காவாக கொண்டு போய் கொடுத்தால் கூட இன்றைக்கி அதை வாங்கிட்டு ஏதோ ஒரு குறை செய் அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு தேவையான கொடுக்கும் பட்சத்தில் தான் அந்த ஃபைலே மூவ் ஆகுது. இது ஒரு சின்ன உதாரணம். இப்படி எல்லா துறையிலும் சொல்லிக்கிட்டே போனால் நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு எதுவுமே தெரியாத விஷயம் கிடையாது, எல்லாமே பழக்கப்பட்ட விஷயம். பழக்கப்பட்டதை நீங்கள் பழகிக்கிட்டீங்க. ஏன்னா முன்னாடி அதிகாரங்களை மீறுவதற்கு அதிகார பழக்கங்களுக்கு கொடுத்தீங்க எதுனாலும் அன்பளிப்புகள். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம தேவை எல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்கு இன்றைக்கி அன்பளிப்பு கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கிட்டோம். இதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். சரி விடுவோம், அந்த டாப்பிக்கில் இப்போ தேர்தல் திருவிழா ரொம்ப மும்முரமாக போய்க்கிருக்கு. ஏன்னா இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது. எல்லாத்துக்கும் அன்பளிப்பு எல்லா பொருளும் கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அன்பளிப்பு எவ்வளோ வாங்கினாலும் அன்று ஒரு நாள் தான் உங்களுக்கு நிம்மதி. என்ன அன்பளிப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன, இந்த 5 வருஷத்துக்கு தேவையான மொத்த அன்பளிப்பாக கொடுக்க போகிறாங்க, இல்லை பரிசு பொருளாக கொடுக்க போகிறாங்க, இல்லை ஸ்வீட் பாக்ஸாக கொடுக்க போகிறாங்க. எது கொடுத்தாலும் அந்த ஒரு நாள்
அந்த ஒரு நாள் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு 5 ஆண்டு நம்ம பிடிக்காத ஆட்சிகளில், மக்கள் விரோத ஆட்சிகளில் தொடர்ச்சியாக நம்ம பயணிக்கிறோம். இதற்கு நம்ம என்றைக்குமே அரசியல் கட்சியை சொல்லவே கூடாது. நம்ம மக்கள் தான் இதை ஒரு விழிப்புணர்வு பண்ணி நிறைய விஷயங்கள் போராடி களத்தில் சந்திக்கணும். இலவச பொருட்கள் வேண்டாம், வரக்கூடிய எங்களுக்கு பரிசு பொருட்கள் வேண்டாம். எங்கள் உரிமைப்பா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் எங்களுக்கு உரிமை இருக்குது. எங்கள் உரிமை யாருக்காண்டி இலவச பொருள் அன்பளிப்பு வாங்கிட்டு நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள் கடமையை எங்கள் மனச்சாட்சிக்கு உண்மையாக யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கே நாங்கள் இந்த முறை எங்களோட மனசாட்சிப்படி வேலை இறங்கி செய்வோம். இந்த அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய யாருமே எங்கள் வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது. மக்கள் ஒரு 10 பேர்த்த விரட்டினா யாராவது வீட்டுக்கு வர முடியுமா? இன்னைக்கு நம்ம கழுத்து வரைக்கும் ஏறி நிற்கிற அந்த விஷம் நாளைக்கு நம்ம தலையை பிடிச்சி நம்ம கழுத்தையும் பிடிச்சி நம்மளை சுத்தமாக அமைக்கிறோம். நம்ம எதை ஒரு விஷயத்த நம்ம சாதாரண நினைக்கிறோமோ அது வரக்கூடிய காலங்களில் இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு விஸ்வரூபமாக வளர்ச்சி பெற்று மக்களை ரொம்ப அழிவு பாதை கொண்டு போய் நிற்கும். ஏன்னா எந்த ஒரு அடிப்படை விஷயத்தையும் வாங்க முடியாது. எந்த ஒரு இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அந்த தேர்தல் காலங்களில் நம்ம சரியான தீர்மானித்து நம்ம வாக்கை யாருக்கு செலுத்தணும். இலவச பொருள் கொண்டு வரவங்களை தயவு செய்து நம்பாதீங்க. வீடு தேடி கொண்டு வரக்கூடிய எந்த அன்பளிப்பு கவரில் கொண்டு வந்து கொடுக்குற பொருளை தயவு செய்து மக்கள் நீங்கள் உணர்ந்து தான் செயல்படணும். ஏன்னா இந்த அரசியலில் ஒரு புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்று நினைத்தால், நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்றால் மனசாட்சியோடு மக்கள் இறங்கி கண்டிப்பாக அதில் வேலை பார்க்கணும். ஏன்னா ஏமாத்துறவன் எவ்வளோ பலமாக இருக்கணும், ஏமாற நம்ம அவ்வளோ வீக்காக இருக்கும். ஏன்னா நம்மளை அப்படியே மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து இந்த 5 ஆண்டுகள் எந்த வசதியாவது கிடச்சிருக்கா யோசித்து பாருங்கள். சாதாரண ஜனங்கள் நம்ம சம்பாதிக்கல 70% மேலே நம்ம செலவழிக்கக்கூடிய ஒரே விஷயம் மருத்துவம், கல்வி. இதை ரெண்டையுமே நம்ம விலை கொடுத்து அதிகமாக வாங்கிடுறோம். ஆனால் இன்னும் மற்ற அந்த ஒன்றுக்கும் ஆகாத பொருளை ஃப்ரீ பொருள் சொல்லி வாங்கிட்டு நம்ம கடன் சுமையத்தையும் கூட்டி வச்சுருக்கோமே தவிர எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது. யோசிச்சு பாருங்கள், மனிதன் இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் வீடு இல்லாமல் இருக்கான், இடம் இல்லாமல் இருக்கான். ஆனால் எதாவது வாங்க முடியுதா? ஒரு நல்ல வரக்கூடிய அரசு மக்களுக்கு நல்ல இடங்கள் கொடுக்கணும், வீடுகள் கொடுக்கணும். இருக்கிற கட்சிக்காரர்களை நம்மகிட்ட ஓட்டு கேட்டு வர முடியும். ஐயா, அப்பா, சாமி, தெய்வமே வாக்களிங்க உங்களுக்கான ஓடா தேஞ்சு விளவா போய் சொல்லக்கூடியவர்கள் அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த காரில் போகிறப்ப நம்மளை பார்க்குற பார்வையாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமக்கு உண்டான அரசியல் நீங்கள் உருவாக்குங்க. நல்ல ஜனநாயகத்தை உருவாக்குங்க. இலவச பொருளை தயவு செய்து நம்பவே வேண்டாம். இலவச பொருள் என்றுமே ஒரு ஆபத்து. கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய காலங்களில் விலைவாசிகள் கண்டிப்பாக உயரும். நல்ல ரோடு கிடைக்காது, நல்ல மருத்துவம் கிடைக்காது. எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் போகக்கூடிய சூழலை யார் உருவாக்குறா? மக்கள். நல்ல ஒரு அரசை உருவாக்கும் பட்சத்தில் இது போன்ற தவறுகள் நடக்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது பல்வேறு மக்கள் மனக்குமுறலாக தான் விஷயம் சொல்லணும். இன்னும் இதை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசலாம், இன்னும் 10 நாளைக்கு கூட உட்காந்து பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் இந்த வீடியோ பார்க்குற மக்கள்கிட்ட ஒரு அடிப்படையாக கேட்கக்கூடிய ஒரே விஷயம், நல்லா சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு அடிப்படையாக தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருச்சா? இல்லை எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே திருப்தியாக இருக்கு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குமா? எல்லாத்துக்குமே கண்டிப்பாக குறை இருக்குது. எந்த ஒரு விஷயமும் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கல. இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லா பேருக்கும் பணிந்து போகும் நிலைமையில் இருக்குது. சாதாரண கவுன்சிலர் கூட அங்கேருந்து ஓட்டு கேட்டு வரப்போ நம்மகிட்ட அப்படியே ஐயே, அப்பே, ஆத்தேன்னு கையால் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்டு வரி ரசீது வாங்க முடியுதா? ஒரு கொலாவரி ரசீது வாங்க முடியுதா? இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிங்க? அடிப்படையாகவே நம்ம அவங்ககிட்ட ஒரு நல்ல தலைமையை தேர்ந்தெடுத்திருந்தோம்னா அந்த தலைமை கீழே வரக்கூடிய அரசு கீழே வரக்கூடிய அந்த அரசு சரியாக வந்துடும். அந்த அதிகாரி சரியாக வந்துடும். அந்த அதிகாரி சரியாக வரும் பட்சத்தில் நம்ம வேலை மிக சரியாக நடக்கும். வரக்கூடிய காலங்களாக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். நம்ம அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலும் அதிகாரமும் ஒன்றாக இணைக்கக்கூடிய விஷயம், ஒரே புள்ளியில் இருக்கக்கூடிய விஷயம். அதை பிரித்து பார்த்தால் ஏமாற்றம் நமக்கு மட்டுமே. இந்த 2க்கு அடிப்பணிந்து போகும் நிலை மாற வேண்டும் என்றால் நல்லதொரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். பார்ப்போம் வருங்காலங்களில் மக்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள், என்ன மாற்றம் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.